அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு 2-3 நாளாக பதிவு போடல, கொஞ்சம் வேலை இருந்தால நேரடி வகுப்பு நடத்திருந்தால பதிவு போட டைம் இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மேத்ஸ் பதிவு தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி குரூப் 4 வந்து அடுத்த மாதம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி, அது முடிஞ்ச உடனே ஜூலை 15 குரூப் 2 கால்ஃபர், குறைஞ்சது 2000 போஸ்டிங் வரப்போகுது. குரூப் 2 கால்ஃபரு, அந்த குரூப் 2ல என்ன அதில் டைப் ஆஃப் கொஷின் எப்படி இருக்கும், அதில் மேத்ஸ் எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த பதிவு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2024 இங்கே பாருங்க, 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இங்கே போட்டு பாருங்க, CCSE 2T கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 தமிழ் மீடியம் 2024. இதில் பாருங்க, பொது அறிவு பட்டப்படிப்பு தரம், பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தரம், புரியுதுங்களா? அதே போல கணிதமும் 10ஆம் வகுப்பு தரம் தான். பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தரம், கணிதம் 10ஆம் வகுப்பு தரம், பொது அறிவு மட்டும்தான் பட்டப்படிப்பு தரம். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 48வது கேள்வி, 48வது கேள்வி. அடுத்தது மேத்ஸ்ல இங்க பாருங்க, இது பாருங்க, இது குரூப் 2 2022 டிஎன்பிசி குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் அசல் வினாத்தாள். இதுவும் பாருங்க, பொதுத்தமிழ் 10ஆம் வகுப்பு தரம், பொது அறிவு பட்டப்படிப்பு தரம். சிலபஸ்ல பாருங்க கணிதமும் 10ஆம் வகுப்பு தரம் தான். அதனால இங்க பாருங்க, இதுல முதல்ல இது ரெண்டுமே குரூப் 2 மேத்ஸ் தான். 2 கொஸ்டின்ல இருக்கிற இந்த குரூப் 2 மேத்ஸ் போடுறேன், எந்த அளவுக்கு ஈஸியா இருந்து பாருங்க. இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 2024, 48வது கொஸ்டின். தனிவட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்? அது வந்து ஒன்று சொல்லிடுறேன். நம்ம குரூப் 2 இந்த வருஷம் குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜூலை 15 கால்ஃபர், செப்டம்பர் 9வது மாதம் 28ஆம் தேதி முதல் நிலை தேர்வு பிரிலிமினரி எக்ஸாமு. அதுக்கு நான் பயிற்சி போடுறோம், தினசரி பயிற்சி போடுறோம். டெய்லி காலை 10 to 5, கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் வரும். 70 நாளுக்கு பயிற்சி கொடுத்து நீங்கள் பிரிலிமினரியை ஈஸியாக பாஸ் பண்ணலாம். அதற்கான சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சேர விரும்புகிறவங்க இங்கே பாருங்க, மேலே என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் தனிவட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்? இதை முதல்ல குரூப் 2 மேத்ஸ்லாம் 10th பேசிக் தான், பட் நம்ம உள்ள புரிஞ்சு போடணும். இது பாருங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. முதல்ல தனிவட்டி மூலம், அது தனிவட்டி கணக்குன்னு எடுத்துக்கணும். அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்னா இதான் கேட்குறாங்க. மாதம்னா காலம். ஆனா நம்மளுக்கு ஃபார்முலாவில் தனிவட்டி SI = PNR/100. அப்ப அங்க n காலம் என்பது வருடம், ஃபார்முலாவில் வருடம் தான். அப்போ என்ன பண்ணணும், நீங்க வருஷத்தை கண்டுபிடிச்சு மாசமா மாத்திக்கணும். ஒரு வருடத்துக்கு 12 மாதம், இந்த ஐடியா வரணும் டக்குன்னு. ஒரு வருடத்திற்கு 12 மாதம். அப்ப நம்ம ஃபார்முலாவில் PNR/100 போட்டு அதுக்கு வேண்டிய காலத்துக்கு ஃபார்முலா n = பதிவு போறங்க, நான் சொல்லியிருப்பேன். n = SI × 100/P × Rன்னு வரும். அந்த ஃபார்முலா நிறைய போட்டிருக்கேன். அந்த ஃபார்முலா எடுத்து காலம் கண்டுபிடிச்சு, காலம்னா வருடம், ஃபார்முலாவில் வரக்கூடிய எண் வந்து வருடம். அது என்ன பண்ணணும், மாசமா மாத்தினோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்க, இன்னொரு ட்ரிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனி வட்டி கொடுக்கல, நம்மளுக்கு தேவையான கேட்டீங்கன்னா பாருங்க, ஃபார்முலா போட்டுறோம் பாருங்க. ஃபார்முலா வந்து n காலம், n = SI × 100/P × R, ரைட்டுங்களா? இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாலும் பண்ணீங்க, இல்ல ஜெனரல் ஃபார்முலா SI = PNR/100ல ஒவ்வொன்றா நம்ம ஃபார்முலா வந்து
உருவாக்கலாம். அதெல்லாம் போட்டிருக்காங்க கடந்த பதிவில், அதை பாருங்க. இங்க n வேணும்னா SI இன்ட்டு 100 மேல இருக்கும், PR தான் மாறும். இங்க பாருங்க, இங்க P வேணும்னா NRன்னு வரும், R வேணும்னா PN வரும். இப்போ n ஈக்குவல் SI இன்ட்டு 100/PR. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க, அசல் P ஈக்குவல் 2000. புரியுதுங்களா? கொடுத்துருக்கிறது அசல் P ஈக்குவல் 2000, வட்டி வீதம் R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் எவ்வளோ 8%. இதான் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன வேணும் ஃபார்முலாவில்? P இருக்கு, R இருக்கு, 100 கான்ஸ்டன்ட் இருக்கு. பட் SI வேணும். SI கொடுக்கல, அங்கதான் நீங்க யோசிக்கணும். SI கொடுக்கல, அப்ப SI நாம உருவாக்கணும், கிரியேட் பண்ணிக்கணும். எப்படி கிரியேட் பண்றதுன்னா இங்க பாருங்க, அசல் ரூபாய் 2000. இந்த அசல் என்ன கேள்வி? ரெட்டிப்பாகணும். இங்க பாருங்க, ரெட்டிப்பாகணும். இதுதான் மெயின் லாஜிக். அந்த அசல் 2000 ரெட்டிப்பு ஆகணும்னா அது வட்டி எவ்வளவு இருக்கணும்? இன்னும் 2000 போடணும். 2000 + 2000னா 4000 ஆகும். 2000 ரெட்டிப்பு ஆகணும்னா 4000 பா. 2000 ரெட்டிப்பு ஆகணும்னா 4000 இல்லையா? அப்ப அசல் 2000னா அது கூட எவ்வளவு சேர்ந்தா 4000 ஆகும்? 2000 சேர்ந்தாதான் 4000 ஆகும். அப்ப SI ஈக்குவல் டு 2000. இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். SI கொடுக்கல, ஆனா அசல் 2000 டபுள் ஆகணும், ரெட்டிப்பு ஆகணும்னு சொல்றாங்க. அப்ப எப்ப ரெட்டிப்பு ஆகும்? 2000 இன்னொரு 2000 சேர்ந்தாதான் ரெட்டிப்பு ஆகும். அப்படின்னா அப்ப SI ஈக்குவல் டு 2000. இப்ப உங்களுக்கு இப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. N ஈக்குவல் டு SI என்ன? 2000 இன்ட்டு 100 டிவைடட் பை P எவ்வளோ? இது ஒரு 2000 அசல் புட்டுக்கிற 2000 இன்ட்டு R எவ்வளோ? 8. அவ்வளவுதான். இப்படி கணக்கு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப சுருக்கனா ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப பாருங்க, ஈஸி தான். 2000 கேன்சல் ஆயிடுச்சா? போச்சு. மேல இங்க தொகுதி பகுதி. இங்க பாருங்க, 4 அடிக்கலாம். இங்க பாருங்க, 2×8, இங்க 25 நாள் 100 ரைட்டுங்களா? 25/2 ஈக்குவல் டு எவ்வளோ? 12.5. 25ல பாதி, 25 வகுத்தா 12, 12.5. அப்பனா ஒரு எப்படி வரலாம்? இதை 12 1/2. இது என்னது? N ஈக்குவல் டு எவ்வளோ? நம்மளுக்கு ஃபார்முலாவில் வருடம். N ஈக்குவல் டு வருடம். அப்ப இந்த என்ன கேட்கறாங்க? எவ்வளவு மாதம் ஆகும்? அப்ப என்ன பண்ணணும் நீங்க? இத 12 வருடத்தை மாதம் ஆக்குங்க. மாதம் ஆக்கணும். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 12 மாசம். அப்ப இது பெருக்குங்க. 12 × 12 எவ்வளோ? 144 லட்சா? அப்ப அரை வருடம் எவ்வளோ? 6 மாசம். 144 ஒரு 6 மணக்காக போடுவோம். எல்லாத்தையும் போல எழுதிங்க கூடாது. 144 ஒரு 6 150. பாருங்க, 150. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சொல்லி புரியுங்களா? இங்க பாருங்க, 12 வருடம். இங்க பாருங்க, 12 வருடம்னா ஒரு வருடத்துக்கு 12 மாசம். இப்ப 12 × 12 ஈக்குவல் டு, இதான் எழுதக்கூடாது, டைம் ஆயிடும். உங்களுக்கு புரியவே சொல்றேன். 12 × 12 ஈக்குவல் டு 144. இப்ப அரை வருடம் ஒரு 6 மாசம் பிளஸ் ஒரு 6 ஈக்குவல் டு 150. ஓகேவா? இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கணக்கு. இது ரெண்டாவது கணக்கு வாங்க. இது 2022 TNPSC குரூப் 2 2022. இங்க பாருங்க, பின்வருவனத்தில் எது ரூபாய் 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனி வட்டியாகும்? சாதாரண கணக்கு தாங்க இது. சாதாரண கணக்கை உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற வட்டி வீதத்தில் தனி வட்டியாகும். தனி வட்டி கேட்கறாங்க. அசல் எவ்வளோ? 1000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10. காலம் எவ்வளோ? ஓராண்டு. இதுல ஃபார்முலா போட தேவையில்ல, வருஷம் 1ன்றதுனால இங்க பாருங்க, 10%னா இங்க பாரு, 10%னா 10/100. பதிலாம் பாருங்க, 10%னா 10/100 அப்படின்னா 100க்கு 10 ரூபாய். 100க்கு 10 ரூபாய். அசல் எவ்வளோ? 1000. 1000க்கு 100 ரூபாய். அவ்வளவுதான் ஆன்சர். பாருங்க, ஆப்ஷன் டி. நீங்க ஃபார்முலா போட்டீங்கன்னா என்ன கேட்கறாங்க? தனி வட்டியா? SI ஈக்குவல் டு, இதெல்லாம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், PNR டிவைடட் பை 100 இப்படி போடுறீங்க. அப்ப என்ன போட்டிருக்காங்க? P 1000. புரியுதுங்களா? P 1000 இன்ட்டு N எவ்வளோ? பாருங்க, ஓராண்டுக்கு 1 இன்ட்டு R எவ்வளோ?
10 டிவைட் பை 100 100. இப்படி அடிங்க 0 0 0 0 என்னாச்சு 10 × 10 ஈக்குவல் டு 100. சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர். இது இப்படிலாம் போடுறத விட சிம்பிளா வர்றதெல்லாம் வாய்க்கணக்கா போட்டுடலாம். அப்ப 10% 100க்கு 10 ரூபா வட்டி, அப்ப 1000க்கு 10 × 10 100 ரூபா வட்டி. இதுதான் இது வந்து குரூப் 2 மேத்ஸ். மேத்ஸ் வந்து சிம்பிள் தான், அது நடத்துறவங்க வந்து விதத்துல தான் உங்களுக்கு புரியும். அதனால இந்த பதிவை பாருங்க, இது மோஸ்ட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் 2ல திரும்பவும் சொல்றேன், மேத்ஸ் 10ஆம் வகுப்பு தரம் தான், பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தரம் தான், பொது அறிவு தான் டிகிரி ஸ்டாண்டர்டு. இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குரூப் 2ல சேர விரும்புகிறவங்க இந்த வர ஜூலை 15 கால்ஃபர் வருது. குரூப் 4 ஜூலை 12 கிளாஸ் முடிஞ்ச உடனே அடுத்து திங்கக்கிழமை வந்து பேட்ச் போடுறோம். அதனால இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இதை பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.